ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதே இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வண்டிக்கு மொபைல் கொண்டு வாங்கியிருக்கோம். வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். எங்கடா காணன்னு பார்க்காதீங்க, பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இந்த மொபைல் கொல்ட்ரு வாங்கியிருக்கேன் நான் நம்ம வண்டிக்கு மாட்டுறதுக்காக. இது வந்து ஒரு 150 ரூபா வந்துச்சு. அதனால் நம்ம வண்டிக்கு இது போதும், அதனால் வாங்கினேன். இது சார்ஜ் போகிற டைப்பில் சார்ஜ் அது வராது, யூஎஸ்பி பின் அதெல்லாம் வராதுங்க. இந்த மொபைல் கொல்ட்ரு எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். அப்புறம் இதில் என்னென்ன ஸ்பேர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டிக்கரு. இது எந்த ஸ்டிக்கர்னு தெரியும், அந்த சதுரமாக இருக்குல்ல இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு இந்த ஸ்டிக்கரு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. அதிலே ஒட்டியிருக்கு இந்த ஸ்பேரு. அதுக்கப்புறம் இந்த லப்பர் புஷ்ஷு, நம்ம ஃபோனுக்கு இருக்குமா பிடிக்கிறதுக்கு அந்த புஷ்ஷு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸ்பேரு. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, பெட்டி தான். அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. வாங்க இது நம்ம எப்படி போய் மாட்டுறதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ மாட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதே இந்த இடத்துல இப்படி எப்படின்னா எடுத்து முடிச்சுட்டு மாட்டுற மாதிரி எல்லாத்தையும் வியூ நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த இடத்துல கழட்டுற மாதிரி எல்லா இடத்துல பெரிய போல்ட்டு தான் வரும். நான் ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா போல்ட் இல்லை. அதனால் ஒரு ஸ்க்ரூ போட்டேன். கழட்டுறதுக்காக ஒரு 8ஆம் நம்பர் ஸ்பானர் எடுத்துருக்கேன். கீழே ஒரு நட்டு இருக்குது, இந்த இடத்துல ஒரு நட்டு இருக்குது, அதை லூஸ் பண்ணணும். இந்த நட்டை லூஸ் பண்ணிக்கிறேன். நட்டை கழட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம வச்சிடும் வச்சுட்டு மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்கா, இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்மளோட மொபைல் கொல்ட்ருக்குல இந்த ஓட்டை இருக்கா, இந்த ஓட்டையில் இதை தூக்கி மாட்டிடுவோம். வச்சுட்டு இதை தூக்கி இதில் கரெக்டாக மாட்டிக்கணும். மாட்டி கீழே இருக்குல்ல, அதை நான் ஒரு நட்டை போட வேண்டியது. இப்போ நம்ம மாட்டியிருக்கோம், ரொம்ப டைட்டில் வைக்கல. இப்போதைக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு ஒரு இதில் பார்க்கலாம். வியூ கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கீழே நட்டை ஸ்பானர் போட்டு டைட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நம்ம டைட்டாக நம்மளால் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சாச்சு. இது வந்து 360 டிகிரி, அதனால் இருந்தால் இது லூஸ் பண்ணணும். இது லூஸ் பண்ணிட்டா இது வந்து எந்த அளவுக்கு எந்த ஆங்கிள் வேணும் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம். 360 டிகிரியில் இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி நம்ம பிடிச்ச இடத்துல வைக்கிற மாதிரி. அது இந்த இடத்துல இப்படி வச்சா கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்த டைட் பண்ண வேண்டியது. கீழே இந்த இருக்கும் ஒன்று இந்த இருக்கா, இதை டைட் பண்ணணும். இது வந்து இந்த இதை பிடிச்சி இப்படி இழுத்தா இந்த இடத்துல மொபைல் வைக்கிற மாதிரி இருங்க. ஒரு சின்ன ஒரு மொபைல் இருக்குது, அதை வைப்போம். சரிங்க, இப்போ இந்த மொபைலை எடுத்து நம்ம வண்டியில் போய் ஃபிட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல மொபைல் வச்சிட்டோம். வியூவை பாருங்கள். நல்லா ஆடாமல் நல்லா பிச்சுன்னு இருக்கு. நம்ம வண்டிக்கு இது போதும், நம்ம வண்டி போகிற வேகத்துக்கு இது போதும். அதனால் இதை வாங்கி போட்டாச்சு. எப்படி நல்லா கிச்சுன்னு இருக்கு. இன்னும் நம்ம வண்டிக்கு வேறு என்ன சேஞ்ச் பண்ணால் இந்த சீட் கவர் பண்ணுங்க, இப்படி கிழிஞ்சிருக்குங்க. அப்புறம் இந்த இங்கிட்டு இந்த இடம்லாம் ரொம்ப கிழிஞ்சிருச்சு. நம்ம வண்டி ரொம்ப நாளாக வீடியோ போலன்னு வந்திருக்கு, ஒரு யோசனை வந்திருக்கும். யோசனை இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம வண்டி வந்து ஃபுல் இன்ஜின் ஒர்க் பார்த்தோம். இதோட ஃபுல் இன்ஜின் அப்படியே ஃபுல்லாக செட்டாக கழட்டுற மாதிரி கழட்டி பிஸ்டன்னு எல்லாம் மாற்றி கிளச் பிளேட்டில் பூஸ்ட் போட்டோம். அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டோன்னா, நம்ம வண்டியில் இது நம்ம வண்டியில் கிடையாது, அதனால் இது ஒன்று வாங்கி போட்டோம். ஒரு மர்க்காடு ஒன்று வாங்கி போட்டோம். ஏன்னா இந்த இடம் இருக்குங்க, இந்த இடம் வந்து அப்படியே ரெண்டாக உடஞ்சிருச்சு.
அப்படியே உடஞ்சி அப்படியே ஃபுல்லாக தகரம் மட்டும் தனியாக கையோடு வந்துடுச்சு. அதனால் இந்த மரக்காடி ஒன்று வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் உள்ள மேக்னெட்டில் காயில் இதெல்லாம் எல்லாத்தையும் காயில் இதெல்லாம் மாற்றி வச்சுருக்கோம். அப்புறம் வேறு என்ன போட்டிருந்தேன்னா, இது நான் முன்னாடியே போட்டிருந்தேன், ஆனால் வீடியோவில் இதை எடுத்து காமிக்கல. ப்ரோடேப்பர் க்ரிப் ஒன்று வாங்கி போட்டிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு இந்த கோல்டு கலர் கேபிள் இருக்கும். என்னாச்சுன்னா ஒரு வெளுத்துருச்சு கலரு, அதனால் அதை எடுத்து போட்டேன். நான் புதுசு வாங்கிட்டு அதை போடணும். அப்புறம் வேறு என்ன, அது அவ்வளோதான். நம்ம வண்டிக்கு வேறு எதுவும் போகல. அதுக்கப்புறம் நம்ம சீட்டு கவர் போட்டு அந்த சீட்டு கவரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வண்டிக்கு எப்படி சீட்டு கவர் போட்டோம். நம்ம வண்டிக்கு கலருக்கு ஏற்ற மணிக்கு ஒரு சீட்டு கவர் நல்ல ஒரு கவராக பார்த்து போட்டாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சில்ல இந்த இடத்துல எப்படி கிழிஞ்சிருந்துச்சுன்னு. ஃபுல்லாக மாற்றியாச்சு. இந்த சீட்டு கவர் வண்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்று நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.